இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா திரைவி அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தோம்னா மைய கதையும் திரைக்கதையும் வந்து நம்ம பிரித்து பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தில் முக்கியமாக ப்ளே ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிதி அப்படிங்கிற கேரக்டர் தான் படம் ஃபுல்லாகவே ப்ளே ஆகிறாங்க. படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபுல்லாக கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வர அப்படியே ஹஸ்பண்ட் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நாம் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு தற்கொலைக்கும் முயற்சிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு ராபரிகாரன் உள்ள வந்துடுறான். இதனால் பார்த்தீங்கன்னா அதிதியோட தற்கொலை முயற்சி தடைபடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிதிக்கும் திருடனுக்கும் வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து போகுது. திருடன் நான் எதுக்கு திருட வந்தேன் அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிதியும் நாம் ஏன் இந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சிடலாம், யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாத நம்ம வெளியில் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட வாட்ச்மேன் வந்து உள்ள வர சுச்சுவேஷன் ஏற்படுது. இதனால் வாட்ச்மேனும் உள்ள வர அப்படி இதனால் வந்து ராபரிகாரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்ட தகராறில் வந்து ராபரிகாரன் வந்து நம்ம வீட்டோட வாட்ச்மேன் வந்து போட்டுறா அப்படி. இதுக்கு மேலே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, போனீங்கன்னா வந்து போலீஸில் மாட்டிக்கோ அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணி ராபரிகாரனை வந்து தொடர்ந்து அங்கேயே இருக்க வச்சு ரெண்டு பேரும் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு திரும்பவும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எப்படியாவது கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முயற்சிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து வந்துடுறாங்க. எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, கன் சவுண்ட் அங்கே அந்த வீட்டில் கேட்டுச்சு அப்படின்ட்டு. அதிதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து சமாதானமாக பேசி எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ட்டு போலீஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வந்து போலீஸ் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டெட் பாடி வந்து காணும். பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக திரும்ப வந்து டெட் பாடி வந்து தெளவுறாங்க. இதற்கிடையில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுறா அப்படி. அவங்க ஹஸ்பண்ட் யார் என்ன அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டு பேர்த்துக்கு இந்த ஏற்பட்ட தகராறுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபரிகாரன் திரும்பவும் வந்து அவங்க ஹஸ்பண்டையும் கொண்டுடுறா அப்படி. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதிதியோட சுயரூபமே வந்து திருடனுக்கு வந்து தெரிய வருது. அதிதி வந்து நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா, நான் சொன்னதெல்லாம் பொய், இது இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ட்டு திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி. ராபரிகாரன் வந்து திரும்ப வந்து அதிதியை பார்த்து நானும் வந்து உங்கள்கிட்ட பொய் சொன்னேன், நானும் வந்து ராபரிகாரன் கிடையாது, நான் யார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணோம், அதனால் வந்து எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறதோட படம் முடியுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வந்து ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் வந்து அது பெருசாக வந்து இந்த படத்தில் கை கொடுக்கல அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். பணத்துக்காக சில பேர் வந்து பொய்யா காதலிக்கிறாங்க, அவங்களுடைய உண்மையான சுகம் வந்து வேற அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்க. இதை வந்து முன்னாடியே சொல்லி இந்த ட்விஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் பக்கமாக ஓடுது. படம் வந்து ரொம்ப பொறுமையாக போகுது. இந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை நாளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது. இந்த படம் பார்த்திங்கன்னா பொதுவாக யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத போகுது. ட்விஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த ட்விஸ்ட் வந்து பெருசாக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். சாங்ஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இந்த படத்தில் வேலை செய்யலை. அது மட்டும் இல்லாத காமெடி போர்ஷனுமே இந்த படத்தில் வந்து பெருசாக வேலை செய்யலை. நல்லா வந்து கான்வர்சேஷன் போகுது, அது மட்டும் தான் நமக்கு புரியுது. அந்த கான்வர்சேஷன்லையும் பொய் உண்மை அப்படிங்கிறத மாற்றி வரதுனால அதுவும் கன்ஃபியூஸ் ஆகுது. மற்றபடி வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. சரி இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும் இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த டைட்டில் வந்து ஏன் வச்சாங்க அப்படின்ட்டு இந்த விளக்கமும் எங்கேயும் இந்த படத்தில் வந்து கொடுக்கல. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம், அதில் வந்து தப்பு இல்லை. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணுமாலும் போய் பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத படம் தான், அதில் வந்து ஒரு மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். படம் பார்த்த ஃபீலிங் தெரியலினாலும் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் அமைஞ்சிருக்குது.